ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் நிற்கிறது என்னோட வாழை தோட்டத்தில். நான் முதல்ல இந்த நேரத்தில், அதாவது வாழை குலைச்சு 2-3 பொய்ப்பூ வந்ததுக்கப்புறமா வாழைப்பூவை விட்டுக்கிட்டு அந்த டைமில் ஒரு கண்டை தேர்வு செய்து விடணும் அப்படி சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, நான் வெட்டி எறிஞ்சு 5 வாழை கண்டிகளை மட்டும் 5 குலை கிடைக்குமே அப்படின்னு. அப்படி கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் விட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த வாழையில நான் 5 கண்டிகளை விட்டுருக்கிறேன். வெட்டி விடாம விட்டுருந்தேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அந்த 5 கண்டிகளும் என்ன நிலைமையில நிற்கிறேன்னு பாருங்க. இந்த ஊசி மாதிரி இதை பாருங்க, இந்த வாழைக்கண்டு பாருங்க எப்படி நிற்கணும் பாருங்க. ஒரு ஆரோக்கியம் இல்லாம, ஒரு விலை இல்லாம, ஒரு நோயாளி மாதிரி நிற்குது பாருங்க. தாய் வாழையும் பாருங்க, இதுவும் ஒரு விதத்துல பாதி வளர்ச்சியில நிற்குது. நான் இந்த கண்டிகளை வெட்டி விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வாழை இதுக்கு முன்னாடி நல்ல பருமனாகி இப்ப குலைச்சிருக்கும். இது கூடவே நட்டிருந்த வாழையை உங்களுக்கு காமிப்பேன். அதனால கண்டிப்பா வாழையோட குலைச்சு 2-3 பொய்ப்பூ வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க கண்டை தேர்வு பண்ணி விடுங்க. இப்போ நான் இதெல்லாம் வெட்டி மாத்திரம் பாருங்க. இந்த பாருங்க, அந்த கண்டோட அளவு பாருங்க, எந்த ஒரு பலவும் இல்லாம இருக்கு. பாத்தீங்களா? லைட்டா தொட்ட உடனே அது ஒடிஞ்சு போகுது. பாத்தீங்களா இப்படி நிக்கணும். அதனால கண்டிப்பா நண்பர்களே, நான் சொல்றபடியே நீங்க செய்யுங்க. நீங்க பாத்தீங்களா, அந்த வாழையோட கண்டிகள் எல்லாம் இப்ப அறுத்து மாட்டேன். அந்த வாழை இது கூடவே உள்ள ஒரு வாழையை உங்களை காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நான் அந்த மாதத்துக்கு, அதாவது ஒரு 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிகளை அறுத்து விட்டு வளர விட்ட வாழை எப்படி வளர்ந்துருக்கு. பெரிய குலைச்சிருக்கு பாருங்க. பாத்தீங்களா, ஒரு 12-13 படலை போட்டு வாழை குலைச்சிருக்கு. நான் அந்த வாழை குலைக்கும்போ ஒரு 4-5 பொய்ப்பூ விட்டதுக்கு அப்புறமா இந்த 2 கண்டிகளை தேர்வு பண்ணி விட்டேன் பாருங்க. எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு பாருங்க. இது மாதிரி அந்த மறந்துடாதீங்க, அந்த டைம்ல தான் வாழை கண்டிகளை விடுங்க. நான் நீங்க கேட்பீங்க 2 கண்டி ஏன் விட்டுருக்கேன்னு. நான் 2 கண்டு விட்டது இந்த நிலத்தோட ஓரப்பகுதி. இந்த ஓரப்பகுதியில ஆனைனால மட்டும்தான் 2 வாழை கண்டை விட்டுருக்கிறேன். மற்றபடி நான் உள்பகுதியில எங்கேயும் எப்பவும் ஒரு கண்டை தவிர்த்து 2 கண்டு விடவே மாட்டேன். 2 கண்டு 3 கண்டிகள் விடவே மாட்டேன். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, இனியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நண்பர்கள் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனல் பேரு சீரா 2004 மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம், பை பை.